நல்லது. இந்த அருமையான நாளிலும் நாங்கள் ஹைடல்பர்க் கேட்டகிசம், ஹைடல்பர்க் வேத வினாவிடை என்ற பாடத்திலே 5வது கேள்வி பதிலை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி இன்றைய நாளிலும் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த 5வது கேள்வி பதில், அதுல கேள்வி என்ன? ஆம், எல்லா கட்டளைகளையும் உன்னால் பூரணமாக கடைபிடிக்க முடியுமா? ரைட். கடந்த வாரம் பார்த்தோம், கட்டளைகள் வந்து எங்களுடைய இயலாமையை, ரைட், எங்களுடைய பாவத்தன்மையை அது சுட்டி காட்டுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைய 5வது கேள்வி பதில் சொல்லுது. கேள்வியில் என்னது? எல்லா கட்டளைகளையும் கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த 10 கட்டளைகள் எல்லாவற்றையும் உங்களால பூரணமாக, முழுமையாக கடைபிடிக்க முடியுமா என்ற கேள்விய இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் எங்கிட்ட கேக்குது. இப்ப அதுக்கான பதில், ரைட், நிச்சயமாக முடியாது. காரணம், சுபாவத்தின்படி நான் தேவனையும் பிற மனிதர்களையும் வெறுக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. சரியா? அப்போ கடவுளுடைய கட்டளைய பூரணமாக கடைபிடிக்க முடியாது. ஏன் முடியாது? சுபாவத்தின்படி, ரைட், மனுஷனுடைய நேச்சர் என்னது? சுபாவத்தின்படி அவன் தேவனை, கடவுளையும் அதே நேரத்துல மற்றைய மனிதர்களையும் வெறுக்கிறவனாகவே இருக்கிறான். ரைட். ஆகவே அவனால என்ன செய்ய முடியல? முழுவதுமாக கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி இந்த கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ இதை விளக்கப்படுத்துகிற வேத வசனம் வந்து நாங்க அதுல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ரோமர் 8:7 நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? ஏன் எங்களுக்கு தேவனுடைய கட்டளைகளை முழுவதுமாக கடைபிடிக்க முடியல? ஏன் அவைகளுக்கு கீழ்ப்படிய முடியலன்னு சொன்னா, எங்களுடைய மாம்ச சிந்தை வந்து தேவனுக்கு விரோதமான பகை உள்ளதாக இருக்கிறது. ரைட்? அததான் நாங்க இந்த கேள்வி பதில்ல நம்ம வாசிக்கிறோம். ரைட்? தேவனை அது வெறுக்கிறது. அப்ப தேவனுக்கு எதிரானதாக இருக்கிறதுன்னு சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரைட்? அப்ப தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. பகையாக இருக்கிறதுனால கடவுளுடைய அந்த நியாய பிரமாணத்துக்கு, அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆகவே அவனால என்ன செய்ய முடியல? நியாய பிரமாணத்துக்கு முழுவதுமாக தன்னை கொடுத்து கீழ்ப்படிய முடியல என்றது நாங்க அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதே போல தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருக்கிறோம். ரைட்? இப்ப தொடர்ந்தும் நாங்க இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த கேள்வி பதில நீங்க கவனிக்கணும். பதில் என்ன சொல்லுது? சுபாவத்தின்படி தேவனை, ரைட், வெறுக்கிறோம். அதே மாதிரி சுபாவத்தின்படி பிற மனிதர்களை வெறுக்கிறோம். ரைட்? வசனம் என்ன? ரோமர் 8:7 சொல்லுது, தேவனை நாங்க வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லுது. அதுதான் அங்க பதில்ல சொல்லப்படுகிறது. அதே போல தீத்து 3:3 நாங்க பார்க்கிறோம், ஒருவரை ஒருவரும் பகைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சுபாவம் என்னது? தேவனை பகைக்கிறோம், மற்றவர்களையும் பகைக்கிறோம். அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு 10 கட்டளைகளை 2ஆக பிரித்து எங்களுக்கு சொன்னார் இல்லையா? ஒன்று தேவனை நேசிக்கணும். தேவனை நேசிக்கிறதின் மூலம் உந்தப்பட்டவர்களாக பிறரை நேசிக்கணும். இதுதான் கடவுளுடைய நியாயப்பிரமாணம் முழுவதும் இதுல அடங்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ரைட்? அப்போ கேள்வி என்னது? நியாயப்பிரமாணத்தை உங்களால முழுவதுமாக கடைபிடிக்க முடியுமா? அப்ப அப்ப இந்த 2 வசனங்களையும் நாங்க பார்க்கிறோம். இல்ல. நாங்க தேவனையும் பிறரையும் பகைக்கிறோம். அதாவது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு சொன்னதைப் போல அந்த 2 கட்டளைகளுக்குள்ள அவர் அடக்கி சொன்னதைப் போல அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும், ரைட், நாங்கள் மீறுகின்ற
குணாதிசயத்தை உடையவர்களாக, தன்மையை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு இந்த 2 வசனங்களின் மூலம் அந்த ஹைடல்பர்க் கேட்டகிசத்தினுடைய பதில் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இத கொஞ்சம் விளக்கமா நாங்க பார்ப்போம்னு சொன்னால், பாருங்க அடுத்து. ரைட். சுபாவத்தின்படி நாம் கடவுளை நேசிக்க முடியாதவர்கள் என ரைட் வேதாகமமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு என்ன செய்யறார்? உணர்த்துகின்றனர். ரைட்டா? இந்நிலையை முழுமையான சீர்குலைந்த நிலை என ரைட் அழைக்கப்படுகிறது. சரியா? டோட்டல் டெப்ரவிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது முழுமையாய் பாவத்துல மனுஷன் என்ன செய்யப்பட்டிருக்கிறானா சீர்குலைந்து போயிருக்கிறான். சரியா? எந்த எந்த காரியத்தை சொல்லுது? தேவனுடைய அந்த 10 கட்டளைகளை மீறுகிறதின் மூலம், தேவனையும் மக்களையும் பகைக்கிறதின் மூலம் இந்த தன்மை என்னவா சொல்லப்படுகிறது? முழுமையாய் பாவத்துல சீர்குலைந்த நிலை ரைட் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? எனவே நாங்க கடவுளை நேசிக்க முடியாதவர்கள், மற்றவர்களை முழுவதுமாக நேசிக்க முடியாதவர்கள், அதே போல அப்படி நேசிக்க முடியாதவர்களாக இருக்கிறதுனால நாங்க கடவுளுடைய கட்டளையை முழுவதுமாக மீறுகிறவர்கள். அந்த மீறுகிற தன்மையை என்ன சொல்றாங்க? முழுமையான குலைந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. சரியா? ரைட். அப்போ இந்த அப்போ இந்த முழு அப்போ இந்த முழுமையான சீர்குலைந்த நிலை என்ன எங்களுக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா, நாங்க தேவனை விட்டு தூரமாகி இருக்கிற நிலைமையை அது காட்டுது. ரைட்? ஏன் முழுமையான சீர்குலைந்த நிலைன்னு சொல்றோம்? தேவனை விட்டு நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, மனுஷனுடைய தன்மைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தூரமாகி இருக்கிறது. ரைட்டா? அதே நேரத்துல தூரமாகி என்ன செய்து கொண்டிருக்கிறது மனுஷனுடைய இருதயம் அல்லது மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உலகத்திற்கும், சரியா? உலகம்னு சொல்லும் பொழுது கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்கின்ற காரியத்துக்கும், அதே போல சாத்தானுக்கும் சேவை செய்யும்படியாக அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை இந்த முழுமையான சீர்குலைந்த நிலை எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? கடவுளையும் மற்றவர்களையும் முழுமையாக நேசிக்க முடியாத முழுமையான சீர்குலைந்த நிலை என்னவாக காண்பிக்கப்படுகிறது? தேவனை விட்டு தூர போய் தேவனுக்கு விரோதமான அல்லது தேவன் விரும்பாத காரியங்களுக்கும் அதே போல எதிராளியான சாத்தானுக்கும் சேவை செய்யும் ஒரு நிலைமை இது. சரியா? ஆகவே கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. மற்றவர்களை நேசிப்பது என்பது கடவுள் நிமித்தம் அவர்களை நேசித்து அவர்களுடைய ரட்சிப்பை தேடுகிறவர்களாக இருப்பதாகும். ஆனால் தேவனை வெறுக்கும் பாவி என்ன செய்ய மாட்டான்? இதை செய்ய மாட்டான். சரியா? அப்போ நாங்க கடவுளை நேசிக்கணும், அதே போல மற்றவர்களை நேசிக்கணும். மற்றவர்களை நேசிக்கணும்னு சொல்லும் பொழுது எப்படி நேசிக்கணுமா? எதற்காக நேசிக்கணுமா? அவங்களும் ரட்சிப்பை தேடுகிறவர்களாக இருக்கும்படி, ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிக்கும்படி, அதாவது அவங்களுடைய ஆத்துமாவை குறித்ததான அக்கறை உள்ளவர்களாக நாங்க செயல்படணும். மற்றவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்துமா ஆண்டவர் இயேசுவை காணணும். ஆண்டவர் இயேசுவுக்குள்ள நித்திய வாழ்க்கையை, அழிவில்லாத வாழ்க்கையை அந்த ஆத்துமா காண வேண்டும் என்று விரும்புகின்ற இருதயம் உள்ளவர்களாக நாங்க இருக்கணும். இதுதான் மற்றவர்களை நேசிக்கணும்னு சொல்ற காரியத்துல சுருக்கம் என்பதை நாங்க இந்த வேத வினாவிடையில நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆனால் நாங்க மற்றவர்களுடைய ஆத்மாவை குறித்து நாங்க அக்கறையற்று இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்க தேவனை வெறுக்கிறதுனால, எங்களுடைய மாம்சம் என்ன செய்யுது? தேவனை பகைக்கிறதாக இருக்கிறதுனால பாவிகளையும் எங்களுடைய பிறரையும் நேசிக்காத இருதயத்தை கொண்டவர்களாக நாங்க இருக்கிறோம் என்பதை இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் எங்களுக்கு சொல்லி தருது. சரியா? அடுத்து பாருங்க. ரோமர் 6 அதிகாரம் 19 வசனம்.
உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிற பகுதியை பாருங்க. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல. சரியா? இப்போ நாங்க பார்த்தோம் இல்லையா? நாங்க என்ன செய்திருக்கிறோமா? தேவனை விட்டு தூரமாகி உலகத்திற்கும் சாத்தானுக்கும் சேவை செய்றோம். ரைட்டா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அவயவங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற உறுப்புகளை என்ன செய்தோமா? அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும், ரைட்டா? அதாவது முழுமையாக தேவன் அருவருக்கின்ற, கடவுள் விரும்பாத, அசுத்தமான, அதே போல அக்கிரமமான காரியங்களுக்கு என்ன செய்திருந்தோமா? அடிமைகளாக ஒப்பு கொடுத்து வச்சிருந்தோமா. சரியா? எங்களுடைய சரீரத்தை அடிமைகளாக, சரீரத்தின் உறுப்புகளை அடிமைகளை போல என்ன செய்திருந்தோமா? அசுத்தத்துக்கு சேவை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தோமா. சரியா? ஆகவே இது என்னத்தை காண்பிக்கிறது? இந்த பாவத்தின் முழுமையான சீர்குலைந்த நிலைமை. இந்த சீர்குலைந்த நிலைமையில நாங்க பாவத்துக்கும், அசுத்தத்துக்கும், அக்கிரமத்துக்கும் தான் ஊழியம் செய்வோமே அல்லாமல், தேவனை தேடுகின்ற, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படி வாஞ்சிக்கின்ற இருதயம் என்ன செய்யாது? நமக்குள்ள வராது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. அப்ப தேவனையும் நேசிக்க முடியாது, மற்றவர்களையும் நேசிக்க முடியாத, அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் விரும்பி அவைகளுக்கு ஊழியம் செய்கின்ற, அவைகளுக்கு அடிமைகளாக எங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு இந்த பகுதி, இந்த வேத வினாவிட எங்களுக்கு கற்பிக்குது. சரியா? அப்ப கீழே எழுதியிருக்கோம் பாருங்க. தேவனுடைய கிருபை கிடைக்காத பட்சத்தில், ஹைல்பர்க் கேட்டகிசம் அந்த பதில்ல சொல்றாங்க. தேவனுடைய கிருபை கிடைக்காத பட்சத்தில் சீர்குலைந்த மனிதனால் நன்மை செய்யவோ, நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்கவோ முடியாது. ஆனால் சற்று கடைபிடிக்கிறவனாகவே இருக்கிறான். சரியா? என்னது? என்ன இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தோம்? முழுமையா மனுஷன் என்ன செய்யறான்? சீர்குலைந்து கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க முடியாதவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற அதே நேரத்துல, சற்று கடைபிடிக்கிறவனாக இருக்கிறான்னு சொன்னா என்னது? கொஞ்சம் அவன் என்ன செய்யறான்? கொலை செய்யாம இருக்க பார்க்கிறான், திருடாம இருக்க பார்க்கிறான், விபச்சாரம் செய்யாம இருக்க பார்க்கிறான் இல்லையா? பொய் சாட்சி சொல்லாம இச்சையாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறான் இல்லையா? ஏன்னு சொன்னா பாருங்க, இப்ப உலகத்தின் மக்களை நாங்க பார்க்கும் பொழுது, கடவுளை அறியாதவர்கள் கூட என்ன செய்யறாங்க? கொலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க, திருடுறதுக்கு பயப்படுறாங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ரைட்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், அக்கிரமம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புறாங்களா இல்லையா? ரைட்? விரும்புறாங்க இல்லையா? ரைட்? ஆனால் அந்த விருப்பம் ஹைல்பர்க் கேட்டகிசம்ல சொல்லப்படுகிறது வெளிப்படையானதாகும். சரியா? அந்த விருப்பம் வெளிப்படையானது. அங்க சொல்லப்படுகிறது சுயநலமுமான கீழ்ப்படிதலே ஒழிய உண்மையான கீழ்ப்படிதல் அல்ல. சரியா? இப்படி மனிதன் கொலை செய்ய, திருட்டு செய்ய, விபச்சாரம் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறான் இல்லையா? அத முயற்சி செய்கின்ற காரியம் கூட என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, அவனுடைய சுயநலமான கீழ்ப்படிதலை தான் காண்பிக்கிறது. ரைட்? இப்ப இன்னைக்கு உலக மனுஷன் கொலை செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது உலகத்துல இருக்கிற அநேகர் கொலை செய்ய பயப்படுறதுக்கான காரணம் என்ன? ஒன்று, தான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ரைட்? ஜெயிலுக்கு போனா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த சந்தோஷத்தை அவன் இழக்க வேண்டி வரும். தன்னுடைய குடும்பத்தோட அவன் வாழ முடியாது. ரைட்? அநேக நாட்கள் அவன் ஜெயில் வாழ்க்கை வாழணும், தண்டனை அனுபவிக்கணும் என்ற பயத்தினால என்ன செய்ய மாட்டான்? கொலை செய்யாம இருப்பான். ரைட்டா? திருட்டு செய்யாம இருக்கிறதுக்கான அநேக திருடு செய்யாம இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் இல்லையா? ஒரு வெட்கம் வரும், ஒரு அவமானம் வரும் என்ற ஒரு பயம். அப்படி இல்லாவிட்டால் தாங்கள் நமஸ்கரிக்கிற கடவுள் தங்களை தண்டிச்சிருவாரு, எங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு சாபம் வந்துரும், அல்லது நாங்க நரகத்துக்கு போயிருவோம் என்ற அந்த பயத்தினால அப்ப தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் என்றதுக்காக என்ன செய்யறாங்க? ரைட்? இப்படியான காரியங்களை செய்யாம இருக்கிறாங்களே ஒழிய, முழுமையாக, அதாவது பைபிள்ல சொல்லப்படுற மாதிரி தேவனை நேசிப்பதினாலே இந்த கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படுகிறது கிடையாது. ரைட்டா? கடவுளை அன்பு செலுத்துறதன் மூலம் தான் கட்டளைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி நாங்க போன கிழமை நாங்க பார்த்திருந்தோம்.
இல்லையா? முழு இருதயத்தோட அவர நாங்க அன்பு செலுத்தணும். முழு மனதோட, முழு பலத்தோட நம்ம அவர அன்பு செலுத்தணும்னு நம்ம பார்த்திருந்தோம். அது நிமித்தம் தான் கட்டளைகள் கடைபிடிக்கப்படணுமே ஒழிய, சுயநல நோக்கத்துக்காக கடைபிடிப்பது உண்மையான கீழ்ப்படிதல் கிடையாது என்பதை இந்த வேத வினாவிடை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே, இப்படியான கீழ்ப்படிதலையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? அவரால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்போ அ இது எல்லா காரியமும் எங்களுக்கு எதை காண்பிக்குதுன்னு சொன்னா, அ தேவனை நேசிப்பதால் பிறரை நேசிக்கும்படி நியாயப்பிரமாணம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் தேவனை நேசிக்காமல் சுயநலத்துக்காக கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சிக்கிறதும் கூட கடவுளுக்கு எதிரானது அல்லது கடவுளால அது நல்ல செயல்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறது. எனவே கடவுளை நேசிக்கிறதின் மூலம்தான் உந்தப்பட்டவர்களாய் நாங்கள் பிறரையும் நேசிக்க வேண்டுமே அல்லாமல் சுயநலமாக நாங்க எங்களுடைய நேசத்தை காண்பிக்கவோ அல்லது கட்டளைகளை கடைபிடிக்கவோ எங்களால முடியாது. அது கூடாது. அது தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்பதை நம்ம அங்க கவனிக்கிறோம். ரைட்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படியக் கூடாமலும் இருக்கிறது. அடுத்து ரோமர் 8:8ல வாசிக்கிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். சரியா? அப்போ தேவனுக்கு விரோதமான பகை உள்ளவர்களாக, அதேபோல தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்ன்னு சொல்லப்படுது. ஆனா என்ன செய்றாங்க? கொலை செய்யாம, விபச்சாரம் செய்யாம, களவு செய்யாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? தங்களுடைய நன்மைக்காக, சுயநல காரியத்துக்காக. எனவே அதுவும் தேவனுடைய பார்வையில பாவமாக கருதப்படுகிறது. ரைட்? கீழ எழுதியிருக்கிறேன் பாருங்க. மனிதன் சுபாவப்படி ஆவிக்குரிய நன்மை செய்யவோ, கடவுளை பிரியப்படுத்தவோ முடியாது. பிறக்கும் போதே இத்தன்மையோடே மனிதன் பிறக்கிறான். எனவே மனிதனுடைய எந்த மிக சிறந்த நன்மையான போற்றப்படும் செயலும் ரைட் நீதியும் அழுக்கான கந்தையே. சரியா? இங்க நல்லா நாங்க கவனிக்கணும். மனுஷன் கடவுளை நேசிக்க முடியல. ஆகவே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிறரையும் நேசிக்க முடியாத ஒரு சீர்குலைந்த நிலைமையில இருக்கிறான். அவன் கட்டளைகளை கடைபிடிக்க மாதிரி செயல்பட்டாலும் அதுவும் சுயநலம் உள்ளதாகவே அது காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நாங்க வாசிக்கிறோம்? அவன் எந்த விதமான ஆவிக்குரிய, அதாவது கடவுளுக்கு உகந்த நன்மை செய்ய முடியாதவன். உலகத்துல நிறைய நன்மை செய்யலாம். பிறருக்கு உதவி செய்றவனா இருப்பான், பிறர் அன்பு செலுத்துறவனா இருப்பான், பிறருக்காக உயிரை கொடுக்கிறவனா இருப்பான், பிறருக்கு பொருள் கொடுத்து உதவி செய்றவனா இருப்பான், அல்லது கடினமான நேரங்கள்ல கூட இருந்து நல்ல தோழனை போல உதவி செய்வான், எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த நன்மைகளை அவங்க செய்ய முடியும். ஆனால் கடவுளுக்கு உரிய, கடவுள் எதிர்பார்க்கின்ற, தன்னை நேசிக்க வேண்டும் என்ற அந்த ஆவிக்குரிய நன்மையை அவனால என்ன செய்ய முடியல? செய்ய முடியாத பாவியாக இருக்கிறான். அவரை நேசிப்பதினாலே மற்றைய கட்டளைகளுக்கு நாங்க கீழ்ப்படியணும் என்ற அந்த காரியத்தை அவனால் என்ன செய்ய முடியல? அதுக்கு அவன் கீழ்ப்படிய முடியாதவனாக இருக்கிறான். எனவே கடவுளை பிரியப்படுத்த முடியாதவனாக அவன் இருக்கிறான். ரைட்? ப என்ன வாசிக்கிறோம்? பிறக்கும் பொழுதே அவன் இந்த பாவத்தன்மையோடு, ரைட்? ஆதாம் கிட்ட இருந்து வந்த அந்த அ மூல பாவம், ஒரிஜினல் சின், அந்த மூல பாவத்தோட அவன் பிறந்தவனாக இருக்கிறான். எனவே அவன் இந்த உலகத்துல செய்கின்ற எவ்வளவு பெரிய நன்மையான காரியமாக இருந்தாலும், எல்லாரும் உலகமே பார்த்து இப்படியான ஒரு நன்மை செய்கிறவனை நான் காணவில்லை என்று போற்றப்படும், சரியா, எல்லாரும் புகழுகின்ற காரியம் செய்கின்ற ஒரு மனுஷனாக ஒருவன் காணப்பட்டாலும் அந்த செயலும் கடவுளுடைய பார்வையில் எப்படியானது? அழுக்கான கந்தை. காரணம், கடவுளை அன்பு செலுத்துவதின் மூலம் வருகின்ற காரியம் மாத்திரமே கடவுளுடைய பார்வையில மேன்மையானது. ஆனால் பாவியான மனிதன், தேவனை பகைக்கின்றவன் செய்கின்ற எந்த நன்மையும்
ரைட்? உலகத்தாரால போற்றப்பட்டாலும், மதிக்கப்பட்டாலும், கனத்துக்குள்ளாக்கப்பட்டாலும், தேவனுடைய பார்வையில அது அழுக்கான கந்தை என்பதை நாங்க பார்க்கிறோம் வேதாகமத்திலிருந்து. சரியா? இப்ப அங்க நாங்க பார்த்தோம் எல்லா நீதியும் அழுக்கான கந்தைன்னு சொல்லி. இந்த நீதி அப்படின்னா என்ன? ரைட்? ஆ கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி ஒழுக்கமாய் வாழ்ந்து, சரியா? கடவுள் கொடுக்கிற கட்டளைகளை கடைபிடிச்சு, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து, கடவுளையும் பிறரையும் நேசித்து உறவாட வேண்டிய காரியம் நீதி. அப்ப நாங்க என்ன வாசிச்சோம் இங்க? அந்த நீதியும் அழுக்கான கந்தையே. சரியா? அப்ப கடவுள நேசிக்க முடியாம, நேசிக்காம செய்கின்ற எல்லா காரியங்களும் அழுக்கானது. சரியா? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. மனிதன் தனது சமூக, அ ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுளுடைய தன்மையையும், விருப்பத்தையும் முழுமையாய் வெளிப்படுத்தி வாழுதல். எது? நீதி உள்ள வாழ்க்கை. அப்ப இந்த நீதி உள்ள வாழ்க்கை எப்படியானது? அழுக்கான கந்தை உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோம் இப்ப. ரைட்டா? அவன் தேவன் எதிர்பார்க்கிறபடி முழுமையாக ஒழுக்கமா வாழ முடியல. ரைட்? அதேபோல அவனுடைய தனிப்பட்ட சமூக, குடும்ப வாழ்க்கையில என்ன செய்ய முடியல முழுவதுமாக? கடவுளுடைய தன்மைய, கடவுளுடைய சாயல முழுவதுமாக வெளிப்படுத்தி, அல்லது கடவுளுடைய விருப்பத்த முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையில செய்து, வாழ முடியாத அளவுக்கு இவனுடைய நீதி எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? அழுக்கு படிந்து, அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது என்பதை அந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதாவது ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஏசாயா 64:6. ரைட்? எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. நீதினா என்ன? கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி ஒழுக்கமா வாழ்றது. நீதினா என்ன? கடவுளுடைய பார்ப்பின்படி கடவுளோடு இருக்கிற உறவுல ஒழுங்கா இருக்கிறது. நீதி என்றால் என்னது? கடவுள் எதிர்பார்க்கிறபடி கடவுளை நேசிப்பதினாலே பிறரை நேசிக்கிறது. நீதி என்றால் என்ன? கடவுளோடும் மற்றவர்களோடும் இருக்கிற உறவுல சரியான முறையில இருக்கிறது. நீதி என்றால் என்ன? மனுஷன் தன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையில கடவுளுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி வாழுவது. நீதி என்றால் என்ன? தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப, திருச்சபை அல்லது சமூக வாழ்க்கையில கடவுளுடைய விருப்பத்தை முதலாவது தேடுவது. அல்லது அந்த விருப்பத்தை தேடி அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவது. அப்ப வசனம் சொல்லுகிறது, இது எல்லாமே அழுக்கான கந்தையாக இருக்கிறதுன்னு சொல்லி. சரியா? அப்ப அழுக்கான கந்தை, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. தேவன் எங்களை நோக்கி பார்த்து, இந்த செயல் நல்லா இருக்குது, இந்த செயல் பக்தி உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி, அவரால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. நாம் முதல்ல பார்த்த மாதிரி, எந்த மிக சிறந்த, உன்னதமான மனிதர்களாலே போற்றப்படுகின்ற காரியமும், நன்மையும் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அழுக்கான கந்தைனா என்னது? ஒரு மோசமான மனிதன் பார்த்து அருவருக்கின்ற ஒரு துணியை போல, ஒரு அழுக்கை துடைத்தெறிகின்ற ஒரு துணியை போல. ரைட்டா? இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த பெண்களுடைய மாதாந்த மாதவிடாய் அந்த காலங்கள்ல என்ன செய்வாங்க? அந்த 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 கடவுளுடைய நியமனத்தின்படி அவங்கள தீட்டானவர்களாக கொஞ்ச காலம் அவங்கள ஒதுக்கி வைக்கணும். சரியா? ரைட்? ஒதுக்கி வைக்கணும். இப்ப அப்படியான ஒரு காரியம் தான் இங்க சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த காரியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு 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 ஆடை அல்லது ஒரு துணி, அழுக்கான கந்தை. அப்படித்தான் அங்க விளக்கம் கொடுக்கப்படுகிறது வேதாகமத்துல. சரியா? அப்ப கடவுளுடைய வசனம் என்னத்த காண்பிக்குதுன்னு பாருங்க. ஏசாயா மூலம் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மேன்மையான காரியம்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நீதிகள், ரைட்? இப்படியான மனிதன் அருவருக்கின்ற தீட்டான, அழுக்கான அந்த துணியைப் போல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு காண்பிக்கிறார். ரைட்? இதுதான் நம்மளுடைய நீதி. ரைட்? அப்ப ஹைல்பர்க் கேட்டகிசம் இதெல்லாம் தொகுத்து என்ன கேக்குது கேள்வி? எல்லா கற்பனைகளையும் உன்னால்
பூரணமாக கடைபிடிக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வசனங்களை முழுவதுமாக கடைபிடிச்சு பரிசுத்தனா நான் இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ரைட். எந்த பக்திமானாவது சொல்ல முடியுமா? ரைட். நிச்சயமாக முடியாது என்று சொல்லி ஹைல்பர்க் கேட்டகிசம் வேதாகம ரீதியாக எங்களுக்கு பதில் தருது. காரணம் என்ன? சுபாவத்தின்படி நாங்க தேவனையும் பிற மனிதர்களையும் வெறுக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதாவது நாங்க துன்மார்க்கனாகவும் பொல்லாதவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்குது. ரைட்? எங்களுடைய நீதி அழுக்கானது. துன்மார்க்கும் பொல்லாதவனுமாக இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்குது. நான் சுபாவப்படி தேவனையும் மற்றவர்களையும் வெறுக்கிறவனாக இருக்கிறேன் மனதில என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. ரைட்? எனவே அன்பானவர்களே, நாங்க முழுவதுமாக தேவனுடைய கட்டளையை கடைபிடிக்க முடியாதவர்கள் என்பதை 5வது கேள்வி பதில் எங்களுக்கு காண்பிக்கிறது. அதை நாங்க இன்றைக்கு படிச்சு கொள்ளணும். அப்ப அடுத்த வாரம் வந்து இந்த இது வந்து தொடருது. அப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? நீதி அழுக்கான கந்தை, அதாவது நாங்க துன்மார்க்கனாக பொல்லாதவனாக இருக்கிறோம் என்பதை பைபிள் மனுஷனுக்கு காண்பிக்குது. கட்டளைகள் அவனுக்கு காண்பிக்குது. அப்ப அடுத்த கேள்வி 6வது கேள்வி என்னன்னா, அப்படி துன்மார்க்கனாகவும் அல்லது பொல்லாதவனாக அல்லது மாறுபாடானாகவும் ஆனவனுமாகத்தான் உன்னைய கடவுள் படைச்சாரா? ரைட்டா? 5வது கேள்வி நாங்க பார்க்கிறோம், இப்படி மோசமானவங்களாக நாங்க இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப 6வது கேள்வியில கேட்கிறாங்க, அப்படி மோசமானவர்களாக மாறுறதுக்கு காரணம் என்ன? அப்படி மோசமானவர்களாகத்தான் கடவுள் உங்கள படைச்சாரா? என்ற 6வது கேள்வி அருமையா அந்த சங்கிலி தொடர்ல மாதிரி சொல்லிக்கிட்டு போகுது. அதுக்கான பதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அது அடுத்த கிழமை நாங்க அத விபரமா பார்க்க போறோம். கேள்வி என்னது? தேவன் மனிதனை துன்மார்க்கனாகவும், ஆனவனுமாகவும் படைச்சாரா? பதில் இல்லை. ஆனால் தேவன் மனிதனை நல்லவனாகவும், தன்னுடைய சாயலாக, அந்த சாயல்ல 3 விஷயம் சொல்லப்படுது. மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் சிருஷ்டிகராகிய தம்மை சரியாக அறிந்து, இதயபூர்வமாக நேசித்து, நித்திய ஆசீர்வாதத்தில் அவரோடு வாழ்ந்து, அவரை துதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் படைத்தார். ரைட்டா? அப்ப 5வது கேள்வியில பார்த்த மாதிரி எங்களுடைய நிலைமை மோசமானதா இருக்குது. ரைட்? இதெல்லாம் பார்க்கும் பொழுது அழுக்கான கந்தைன்னு ஆண்டவர் சொல்ற அளவுக்கு மோசமானதாக போயிருச்சு. அவ்வளவு தீட்டானவர்களாக நாங்க போயிருச்சு. எங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அப்ப அடுத்த கேள்வி என்னது நாங்க பார்த்தோம்? அவ்வளவு மோசமானவனாகவா கடவுள் உங்கள படைச்சிருக்கிறாரு அப்ப? நான் அவ்வளவு மோசமானவனா? என்னுடைய இருதயம் இவ்வளவு அ பொல்லாததா? துன்மார்க்கம் உள்ளதா? அப்படியா ஆண்டவர் எங்கள படைச்சாரு? அடுத்த கிழமை பார்க்க போறோம். பதில் சொல்லுது, இல்ல. எங்கள கடவுள் அப்படி படைக்கல. எங்களுடைய நீதி அழுக்கான நீதியாக இருக்கல. அந்த அழுக்கான கந்தையை போல இருக்கல. ரைட்? எங்களுடைய வாழ்க்கை வந்து அசுத்தமானதாக இருக்கல. மாறாக எங்களுடைய வாழ்க்கை மெய்யான நீதி உள்ளதாக இருந்துச்சு. எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக இருந்துச்சு. எங்கள கடவுள் தன்னுடைய சாயலாக நல்லவர்களாக படைச்சிருந்தாரு. துன்மார்க்கனாக எங்கள படைக்கல. பொல்லாதவர்களாக படைக்கல. அழுக்கு நிறைந்த கந்தை துணியை போல எங்களுடைய நீதி இருக்கல. ரைட்? எங்கள வந்து நல்லவர்களாக கடவுள் படைச்சாரு. எனவே அந்த நல்லவர்களாக படைச்சிருந்ததுனால, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கடவுள் எங்கள படைச்சிருந்ததுனால, எங்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சுச்சு? கடவுளை நாங்க முழுவதுமாக அறிந்து, இருதயபூர்வமாக, முழு இருதயத்தோடு அவர நாங்க நேசித்து, நித்திய ஆசீர்வாதத்துல, ரைட்? பரலோக வாழ்க்கையில அவரோடு நித்திய நித்திய காலமாக வாழ்ந்து, அவர துதித்து, அவர மகிமைப்படுத்தும்படியான ஒரு மேன்மை உள்ள ஒரு படைப்பாக, ரைட்? மனிதனை ஆண்டவர் படைத்திருந்தார் என்பதை அடுத்த கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ரைட்? எனவே ஒரு அருமையான ஒரு பாடம் இது. முக்கியமாய் நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பேசிக் அடிப்படையான ஆழமான சத்தியங்கள் நிறைஞ்ச ஒரு பாடம். எனவே இத நாங்க இத தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு நீங்க வேதத்த வாசிக்கும் பொழுது, நிச்சயமாய் அ அநேக சத்தியங்கள நாங்க உணர்ந்து கொள்ள முடியும். ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்க சுருக்கமா? எங்களால 100க்கு 100% தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியாது. அப்படி கடைபிடிக்க முடியாததுனால நாங்க பொல்லாதவர்களாய்,
எங்களுடைய அழுக்கான கந்தை உள்ளவர்களாய் துன்மார்க்கராக நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். அடுத்து பார்க்க போறோம். அப்படி துன்மார்க்கம் உள்ளவனை கெட்டவனாகவா கடவுள் உங்களை படைச்சாரு? அப்ப எப்படி படைச்சாரு உங்கள? ரைட்? அப்ப ஏன் இந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகுனீங்க என்பதை தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் கற்றுத் தருகிறதாக இருக்கிறது. நல்லது. காரியங்கள் எது இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நாங்கள் நிறைவு செய்யலாம். ஹலோ பாஸ்டர், கேக்குதா? கேக்குது ஜோஷுவா. அநேக நாட்களுக்கு அப்புறம். தேங்க்யூ. சொல்லுங்க. ஓகே சார். பாஸ்டர் நீங்க சொன்னீங்க தானே அந்த மத்தவங்கள ஹெல்ப் பண்ற பத்தி ப்ரீச் பண்ணி கொண்டு இருந்தீங்க. அப்ப ஹெல்ப் பண்றது தப்பா பாஸ்டர்? அதுல ஏசப்பா எங்களோட கோபப்படுவாரா? இல்லையே, அப்படி கோவப்பட மாட்டாரு. ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தானே. ஆனா நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னா, நாங்க ஹெல்ப் பண்றது கூட சில நேரங்கள்ல ஒரு சுயநல நோக்கம், செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து எங்களுக்குள்ள இருக்குது என்பதுதான் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். அப்ப நான் நினைக்க கூடாது, நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் கடவுள் என்னைய வந்து என் மேல அன்பு உள்ளவரா இருக்கிறாரு என்று நம்ம நினைக்க கூடாது. இல்லையா? என்ன சொன்னா, நாங்க ஹெல்ப் பண்றதின் மூலம் கூட ஏதோ ஒரு ஹிடன் மோட்டிவ் அல்லது செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ் எங்களுக்குள்ள இருக்கிறது என்பதுதான் ஆண்டவர் காண்பிக்கிறார். எனவே நாங்க செய்யற நன்மையினால குட் திங்ஸ்னால எங்களை கடவுள் வந்து என்ன செய்யல, குட் பிஹேவியர்ஸ்னால கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கல. மாறாக நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, கடவுள் அவருடைய கிருபையினால, அவருடைய கிரேஸ், அவருடைய மெர்சி, அதனாலதான் ஆண்டவர் வந்து எங்களை நேசிச்சு அன்பு செலுத்துகிறார் என்பதை தான் நாங்க வந்து இதுல படிக்கிறோம். சரியா புக்கா? ஓகே. இது தொடர்ந்து இது ஒரு தொடர்ந்து படிக்கிறோம் இல்லையா? கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப நாங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது ஜோஷுவாக்கு ஒவ்வொன்னா விளக்கத்துக்கு வரும். சரியா? ஓகே பாஸ்டர், தேங்க் யூ. தேங்க் யூ. காட் பிளஸ். வேற யாரும் எதுவும் நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும்னா சுருக்கமா பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே. அப்ப நாங்க ஜெபித்து நாங்க நிறைவு செய்வோம். ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளை முழுவதுமாக நீர் எதிர்பார்க்கிற விதமாக கடைபிடிக்க முடியாதவர்கள் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தெளிவாய் எங்களுடைய வாழ்க்கையில அவைகளை சுட்டி காட்டுகிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சுபாவத்தின்படி, எங்களுடைய மாம்சத்தின்படி, நாங்கள் ரோமர்ல வாசித்ததை போல, தீத்துவில நாங்கள் வாசித்ததை போல, உம்மையும் பிறரையும் பகைக்கிறவர்களாகவே இருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம், உள்ளான இருதயத்தில் அந்த பகை எங்களுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எனவே எங்களுடைய நீதி இந்த பகையோடு இருக்கின்ற வாழ்க்கையில அந்த இருதயத்தோடு நாங்க செய்கின்ற எந்த விதமான நன்மையான காரியங்களும் உம்மாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஆண்டவரே. கர்த்தாவே, எனவே இப்படியான ஒரு பரிதாபமான துன்மார்க்கமான மனிதர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்றைய நாள்ல நாங்க படித்துக் கொண்டோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதியுங்கள், பலப்படுத்துங்கள். இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் அடுத்த வாரம் இப்படியான துன்மார்க்கம் உள்ளவர்களாக, கெட்டவர்களாகவா எங்களை படைத்தீர்கள், ஏன் எங்களுடைய நிலைமை இப்படியாக மாறினது என்பதை குறித்து நாங்கள் அடுத்த வாரம் கற்றுக்கொள்ள தேவன் தாமே எங்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கருத்திலே தருகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ எல்லாருக்கும். அடுத்த வாரம்